ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 6th நியூ புக் தமிழில் இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3 இதில் நாம் இலக்கணம் மட்டும் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷினுக்கு மேலே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எப்பயும் போல் கொஷின் நான் படிச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏபிசிடி ஷேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒயிட் பேப்பரில் நீங்கள் நம்பர் போட்டு ஏனா ஏ, பினா பி, சினா சி, டினா டின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை இயல் 1லிருந்து, அடுத்து இயல் 2லிருந்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், இயல் 3லிருந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபாலோ பண்ண இல்லைங்களா 100 days டெஸ்ட் பிளானில், அது இதில் வேண்டாம். ஓகேங்களா, ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது நான் அதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். புதுசாக நாம் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது டெஸ்ட் 1. ஓகேங்களா, அடுத்து டெஸ்ட் 2 6th, அடுத்து இயல் இருக்கக்கூடிய 3 இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு டெஸ்ட் வரும். இதுபோல் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவேன். கவர் பண்ணுறதுக்கு நடுவுலேயே உங்களுக்கு நான் சிலபஸ் வைஸாக நான் என்ன பண்ணேன்னா கிளாஸஸ் கொடுத்துட்டே வருவேன். அந்த கிளாஸஸில் ஃபினிஷ் ஆக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த டெஸ்ட் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இது டெஸ்ட் 1 நியூ சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து என்ன டெஸ்ட் இருக்க போகுது, எந்த டேட்டில் இருக்க போகுது எல்லாமே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, சம்டைம்ஸ் 2 daysக்கு ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும், சம்டைம்ஸ் 3 daysக்கு ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தமிழுக்கு இலக்கணம் படிக்கணும், நியூ சிலபஸ் அப்சர்வ் பண்ணணும். சேம் டைம் ஜிஎஸ்லேயே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கேப் விட்டு மேக்ஸு ஜிஎஸ் எல்லாமே சேம் டைம் படிச்சுட்டும் நீங்கள் வந்துடுங்க. ஓகேங்களா, நீங்கள் 3 days ஒன்ஸ் இல்லைனா 2 days ஒன்ஸ் நம்ம சேனலில் டெஸ்ட் இருக்கிற மாரி இருக்கும். அது டேட்டும் டைமும் நான் டெலகிராமில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் டைம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறது இல்லாமல் ஃபைனலாக என்னோடய நோட்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக இன்றைக்கி என்ன நான் டெஸ்ட்டு கொண்டு வந்திருக்கணும், என்னோடய நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸில் சொல்லி முடிக்க போகிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், முதல் எழுத்து சார்பெழுத்து, அடுத்து பார்த்திங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள்னு ஒரு 2 பக்கம் நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுவேன். இதில் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண மாதிரியும் ஆச்சு. தென் உங்களுக்கு அதில் எதனா கன்ஃபியூசன் இருந்தாலும் இன்னொரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஓகேங்களா, டெஸ்ட்டு ப்ளஸ் என்னோட ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லி முடிச்சிடுவேன். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். நம்பர் பார்த்திங்கன்னா 3 வகையாக நான் பிரிச்சிருப்பேன். இயல் 1க்கு தனியாக, இயல் 2க்கு தனியாக, இயல் 3க்கு தனியான்னு. இயல் 1க்கு போட்டு என்ன நம்பர் வரைக்கும் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அத்தனை நம்பர் நீங்கள் போட்டு எழுதுங்க. இயல் 1 முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டாபிக் மாறும்பொழுது நம்பரும் மாறும். மொத்தமாக எத்தனை கொஷின் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, முதல் வினா, தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். தமிழ் மொழியில் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு 5 வகை இருக்குது. இரண்டாவது வினா, ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத்து. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது. மூன்றாவது வினா, உயிருக்கு முதன்மையானது எது? உயிருக்கு முதன்மையானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. நான்காவது வினா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக
காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆன்சர் உயிர் எழுத்துக்கள். இயல்பாக காற்று வெளிப்படும் போது நமக்கு உயிர் எழுத்துக்கள் பிறக்கிறது. 5வது வினா, தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் 5. நெக்ஸ்ட் 6வது வினா, தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி 7. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அதில் 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள். 7வது வினா, கால அளவை குறிப்பது எது? கால அளவை குறிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாத்திரை. கால அளவை குறிப்பது மாத்திரை. 8வது வினா, குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை. ஆப்ஷன் பி 1. குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை. 9வது வினா, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை. ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மாத்திரை. 10வது வினா, மெய் என்பது டேஸ் என பொருள்படும். மெய் என்பது டேஸ் என பொருள்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடம்பு. மெய் என்பது டேஸ் என பொருள்படும் உடம்பு. 11வது வினா, மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஆன்சர் ஆப்ஷன் பி உடல். மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி 18. தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் 18. 13வது வினா, தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் கசட தபர என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும். தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் கசட தபர என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும். ஆன்சர் ஏ வல்லினம். 14வது வினா, தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் ஞனன நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள். தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் ஞனன நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள். அதுபோல் ஒரு சில எழுத்துக்கள்லாம் படிக்கும்போது எனக்கு ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வராது. ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த ழா அந்த எழுத்துக்கள்லாம் படிக்கும்போது கொஞ்சம் எனக்கு வராது. தவறாக படித்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் ஞனன நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும். நார்மலாக படித்தா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் டைம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நான் ரீட் பண்ணி உங்களுக்கு டைம் கம்மி பண்ணும்போது அந்த டைமில் ஒரு சில ப்ரொனன்சியேஷன் எனக்கு ராங்காக வந்திருக்கலாம். அது நான் திருத்திக்கிறேன் ஃப்யூச்சரில். ஓகேங்களா. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் ஞனன நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள். ஆன்சர் மெல்லினம். ஆன்சர் மெல்லினம். அடுத்து தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எரள வழல என்பவை டேஸ் எழுத்துக்கள். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எரள வழல என்பவை டேஸ் எழுத்துக்கள். ஆன்சர் இடையின எழுத்துக்கள்.
நாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வளல இடையினம் சொல்லிட்டு பாட்டு மாதிரி நம்ம ஸ்கூல் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. இதுக்கெலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பி அரை மாத்திரை. இதெல்லாம் பேசிக்ஸ். 17வது வினா. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர்மை எழுத்துக்கள். 18வது வினா. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 216. 18 × 12. 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் சேரும்போது நமக்கு 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்து தோன்றுகிறது. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல்ல நம்ம பார்த்தோமே, அது 5 வகை என்னவா இருக்கும்? இலக்கணம். அது வந்து இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு அது 5. சம்டைம்ஸ் வந்து நம்ம 5ம் 2ம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கங்க. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. முதல் எழுத்து சார்பெழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவு. ஆயுத எழுத்து ஒலிக்க கால அளவு. ஆன்சர் சி அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. குறிலா இருந்தால் 1 மாத்திரை, நெடிலா இருந்தால் 2 மாத்திரை. இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணத்திலிருந்து 20 வினாக்கள் இருக்குது. இந்த 20 வினாக்களுக்கு அடுத்து நீங்கள் நம்பர் வந்து 21 கண்டினியூ பண்ணாலும் ஓகே, இல்லைனா 1 2 3 கண்டினியூ பண்ணாலும் ஓகே. மொத்தமாக எத்தனை கொஷின் வருதோ அத்தனை கொஷினுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இயல் 2ல் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து சார்பெழுத்து. சாரிங்க, அங்கே வந்து உயிர்மை எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை குறில், உயிர்மை நெடில். இங்கே தான் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து வரும். ஓகேங்களா? பிஃபோராக பார்த்தோம்ல, அது உயிர்மை எழுத்துக்கள் 2 வகைப்படும் இருக்குல்ல, அதுக்கு நான் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சொல்லியிருப்பேன். அது உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு 2 வகை. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். இதில் தான் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து 2. ஓகேங்களா? 2வது வினா. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12. 3வது வினா. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 18. 4வது வினா. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து எது? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் டி முதல் எழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து முதல் எழுத்து. 6வது வினா.
முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். சார்பெழுத்து டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 வகைப்படும். அப்படியே மனசில் சொல்லி பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகை இருக்கு சார்பெழுத்துல. அடுத்து 8வது வினா. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் எழுத்து தோன்றுகிறது. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் எழுத்து தோன்றுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிர்மை எழுத்து. 9வது வினா. ஆயுத எழுத்து பற்றிய கூற்று சரியானவை என்ன? கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. அதில் ஆயுத எழுத்து பற்றிய கூற்று எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எல்லாமே கரெக்டு. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம்தான் ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலைன்னு இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. இது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் முதலில் இடையில் கடையில் வருதில்ல, அதில் இடையில் மட்டுமே வரும். 10வது வினா. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்து. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. இதில் கூற்று 1, 2ல் எது சரி எது தவறுன்னு சூஸ் பண்ணுங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்துக்கள் ஆகும். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. இதில் எது கரெக்டு எது தவறுன்னு சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெண்டுமே கரெக்டு. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்து. முதல் எழுத்து மொத்தம் 30, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, ரெண்டும் சேர்ந்தது 30 எழுத்துக்கள். அடுத்து இயல் 2ல் 10 வினாக்கள், 30 வினாக்கள் முடிஞ்சது. அடுத்து இயல் 3ல் இருக்கக்கூடிய மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷினுக்கு இருக்கும். இந்த மொத்தமாக ஒரு 40 கொஷின். ஓகேங்களா? இந்த 40 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? எத்தனை பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஃபர்தராக உங்களுக்கு எது போல் வீடியோஸ் தேவைப்படுது, எல்லாமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணும், இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கிளாஸஸ் எதனா தேவைப்படுதா, இது போல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ணி நாம் அடுத்தடுத்து வீடியோ கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட யூடியூப்பில் எது நோக்கி போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன வீடியோ ப்ளேலிஸ்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட்டும் நமக்கு எக்ஸாம் வரைக்குமே எதனா ஒரு டெஸ்ட் நம்ம சேனலில் இருந்துகிட்டே இருக்கும். கிளாஸஸும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் மாற்றமே இல்லை. நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 days 6 days எனக்கு ஃபீவர், அதனால் மட்டும்தான் எனக்கு பர்சனல் இஷ்யூனால் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியாமல் போச்சு. அதர்வைஸ் எப்பயுமே நம்ம சேனலில் எதனா ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். டெஸ்ட்டும் உங்களுக்கு போகும், சிலபஸ் வைஸாக கிளாஸும் போகும். இது ரிலேட்டடாக இருக்கிற நான் கொஷினும் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இயல் 3. இது நம்ம இதில் ஒரு 10 கொஷின் இருக்குது, பார்த்தா டெஸ்ட் ஃபினிஷ். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. ஆப்ஷன் ஏ, சொல். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு, சொல். அடுத்த வினா. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர் மொழி முதல் எழுத்து.
ஆன்சர் மொழி முதல் எழுத்து. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? எல்லா ஆப்ஷனுமே பொறுமையாக படிங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, அதாவது கா, ச, த, ந, பாமா, இது எல்லாமே இணை எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வரிசையில் வரும் எல்லா உயிர்மெய் எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, அது வருது இல்லைங்களா? அந்த வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞா, ஙா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் வரும். இதுக்கே வந்து ஞா வரிசையில் ஒரு 4 எழுத்து, ஞா வரிசையில் அதுபோல் அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க புக்கில். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இதில் அனைத்துமே சரி. ஓகேங்களா? 4வது வினா. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது. சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்களில் எது தவறானதுன்னு ABCDயில் வந்து நோட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது. இதுதான் தவறானது. சொல்லின் முதலில் வராது. நா, ஞா, ஞா, ஞே, ஞோ, இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் வரும். அதாவது சொல்லின் முதலில் இந்த வரிசையில் எத்தனை எழுத்து வரும்னு கேட்பாங்க. 4 எழுத்து. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்ன எழுத்துக்கள்னு நோட் பண்ணணும். அதுபோல் வந்து எத்தனை எழுத்து மொத்தம் இருக்கணும் நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 எழுத்துக்கள். யா வரிசைகளில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும் கேட்டாங்கன்னா 6 எழுத்து. யா, யா, யூ, யூ, யோ, யவ், இது மட்டும். அதுக்கப்புறம் வா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 எழுத்துக்கள். ஓகேங்களா? 2 2 அப்படியே கூட்டணும், அவ்வளோதான். அதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு கேட்டாங்கன்னா 8, யா வரிசையில் 6, ஞா வரிசையில் 4. வா, வா, வி, வி, வே, வே, வை, ஒவ். இது ஒவ்வொரு டைமும் படிக்கும்போது இந்த எழுத்துக்களை கண்ணால் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் உங்களுக்கு மனசில் நின்றுடும். கண்டிப்பாக ஆப்ஷனில் தவறானது கொடுத்தா கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5வது வினா. கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை? கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அனைத்தும் சரி. மெய்யெழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது, இந்த வரிசையில் ஒரு உயிர்மெய் எழுத்து கூட வராது. எல்லாமே வந்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் தான். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? உயிரெழுத்து 12ம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக தான் மொழியின் இறுதியில் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி, இன்னு, இத்து, இம்மு, இ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் இடம்பெறும். ரா, லா, வா, ழா, லா, நா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழியின் இறுதியில் இடம்பெறும். கீழ்கண்டவற்றில் மொழியின் இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது. மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களில் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, இது கரெக்டு. ஆயுத எழுத்தும் வராது, கசட தபர எழுத்துக்கள் வராது. ஞா எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொழியின் இறுதியில் ஒரு சில இடங்களில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. 8வது வினா. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மொழி இறுதி எழுத்து. மொழி இறுதி எழுத்து. அடுத்து 9வது வினா. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை?
ஆன்சர் ஆப்ஷன் டி. மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். எல்லாமே நமக்கு கரெக்டு. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். அளபெடையில் மட்டுமே சொல்லின் டேஷில் வரும். முதலிலா, இடையிலா, கடையிலான்னு சொல்லுங்க. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி, இடையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த 40 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எத்தனை பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஷின் வந்து எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஷின் கரெக்டுன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா, என்னோட ஓன் நோட்ஸ் தான். இது எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 6th ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. 6th ஒரு 10th 12th வரைக்கும் நான் புக் வைஸாக உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து இலக்கணம் மட்டுமே உங்களுக்கு நான் தனியாக நடத்தலான்னு இருந்தேன். பட் வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேங்களா, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது நமக்கு என்னது? இலக்கணம். ஓகேங்களா, இலக்கணத்தில் 5 இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் 5 வகை. ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். அடுத்து வந்து எழுத்து இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் தான் ஃபஸ்ட்டே வச்சுருப்பாங்க. எழுத்து சொல். நீங்கள் புது சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 5 இலக்கணம் இருக்கும். அந்த 5 இலக்கணத்தில் எழுத்து இலக்கணமும் சொல்லிலக்கணம் தான் அழகில் வச்சுருப்பாங்க. அழகு 1ல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் எழுத்துக்கள், எழுத்து இலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்கள் வருது. அந்த தமிழ் எழுத்து தான் 2 வகை இருக்குது. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. தமிழ் எழுத்துக்கள் வந்து வரி வடிவமாக எழுதப்படுது, ஒலி வடிவமாக ஒலிக்கப்படுவது. இதுதான் எழுத்துக்கள்னு நம்ம பார்த்தோம். வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவது எதுன்னு நம்ம கொஷின் வச்சுருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள். மொத்தமாக தமிழ் எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 247, மொத்தமாக 247 எழுத்துக்கள் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னால் அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தலாம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தது 30 எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள்னு அழைக்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் 10 இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு 10 இருக்குது. ஓகேங்களா, இதில் உயிர் எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா குறில் வந்து 5, நெடில் வந்து 7. குறில் வந்து 5, நெடில் வந்து 7. குறில் வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். நெடில் எழுத்துக்கள் 7. வல்லினம் வந்து கசட தபர, மெல்லினம் நெனன நமன, இடையினம் எரள வழல. இதில் முதல் எழுத்துக்கள் 30, உயிர்மை எழுத்து 216, ஒரே ஒரு ஆயுத எழுத்து. இங்கே பாருங்கள், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இது எல்லாமே சேர்ந்தது தான் 240 எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 247 தான் நீங்கள் நோட் பண்ணணும். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் மட்டும்தான் 216 வரும். ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா எல்லாமே 200 தானே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சம்டைம்ஸ் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால். 216 உயிர்மெய் எழுத்து, 247 தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள். அடுத்து காற்று வெளியிடுவதால் நமக்கு என்ன தோன்றுகிறதுனா உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு தோன்றுகிறது. காற்று வெளியிடுவதால் நமக்கு தோன்றுவது உயிரெழுத்துக்கள் 12. அது எப்படிலாம் நமக்கு உயிரெழுத்துக்கள் உருவாகுதுன்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு செய்கிறதுனால தான் என்னதுன்னா உயிரெழுத்துக்கள் தோன்றுகிறது. இதில் கால அளவு மாத்திரை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. மாத்திரைனா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாத்திரைனா கண் சிமட்டும் அல்லது கை நொடிக்கும் நேரம். கண் சிமட்டுறது அப்படின்னா கையில் இப்படி ஒரு சவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த சவுண்டு. இதுதான் வந்து நமக்கு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இது என்ன அப்படின்னா ஒலிக்கும் கால அளவு. இப்போ கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா, அப்படி கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு 1 மாத்திரை தேவைப்படுகிறதா. கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு 2 மாத்திரை தேவைப்படுகிறது. இதே மெய் எழுத்து இக்
அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அரை மாத்திரை தேவைப்படுகிறது. ஆயுத எழுத்து அக் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு அரை மாத்திரை தேவைப்படுகிறது. இப்படி அந்த ஒலிக்கும் கால அளவு தான் இங்கே மாத்திரையாக கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரைனா என்னென்னா கண்ணு வந்து ஒரு முறை இப்படி மூடி திறக்கிறோம்ல, நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கை சிட்டிக்கு போடுவோம்ல, அந்த கை நொடிக்கும் நேரம் தான் வந்து நமக்கு அது இல்லைன்னா இது. ஓகேங்களா? கண் சிமிக்கும் நேரம் அப்படி இல்லைன்னா கை நொடிக்கும் நேரம், இதுதான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை குறில் எழுத்து, 2 மாத்திரை நெடில் எழுத்து, மெய் எழுத்து வந்து எல்லா மெய் எழுத்தும் இக்கு இங்கு இச்சு அது எல்லாத்துக்கும் அரை மாத்திரை. அக்கு அது வந்து அரை மாத்திரை. ஓகேங்களா? இதில் உயிர் குறில் உயிர் நெடிலுக்கும் ஒரு மாத்திரை தான். உயிர்மை நெடில் உயிர்மை உயிர் நெடில் உயிர்மை நெடில் நெடில்னு வந்தாவே 2 மாத்திரை, குறில்னு வந்தாவே ஒரு மாத்திரை. ஓகேங்களா? இந்த கிளாஸில் எதனா உங்களுக்கு புரியலனாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இதில் தான் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 6th டேர்ம் 2nd டேர்ம். ஓகேங்களா? இது வந்து மொழி முதலில் 2nd இயல். ஓகேங்களா? மொழி முதலில் வரும் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். இதோட கண்டினியூவேஷன் வந்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கா நம்ம பார்த்துட்டோமா, 2nd டேர்ம்லேயும் இருக்கிறதா நாங்கள் எழுதி வச்சுருக்கேன். 6th ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 2nd டேர்ம் ரெண்டுத்துலேயுமே இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இருக்குது. 2nd டேர்ம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டுமே கலந்து தான் நான் ஒரே இடத்துல இங்கே கொடுத்துருக்கேன். 2nd டேர்ம் வந்து 2nd டேர்ம் வரும்போது நம்ம தனியாக படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா உயிர் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும். மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து வந்து உயிர் எழுத்துக்கள் தான். வேறு எந்த எழுத்துக்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வரது எல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து எல்லாமே இடையில் வரும். முதல் அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்த வேண்டியது உயிரெழுத்துக்கள் தான். சொல்லின் முதலில் வர வேண்டியது உயிரெழுத்துக்கள். இரண்டாவது இடையில் வந்து பார்த்திங்கன்னா அளபடையில் மட்டும்தான் வரும், இறுதியில் வந்து வரவே வராது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு எழுதியிருக்கல அது சொல்லின் முதலில், செகண்டுன்னு எழுதியிருக்கல அது சொல்லின் இடையில், தேர்டுன்னு எழுதியிருக்கல இது சொல்லின் கடையில். இது சொல்லின் முதலில் வரும் 12 எழுத்துக்களும் இடையில் அளபடியாக மட்டும்தான் வரும். தேர்டுன்னு எழுதியிருக்கல அங்கே வந்து உயிரெழுத்துக்கள் வரவே வராது. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து, மொழி இடையில் வரும் எழுத்துலாம் நான் பிரிக்கலை. உயிரெழுத்து எங்கெங்கே வரும், மெய் எழுத்து எங்கெங்கே வரும், ஆயுத எழுத்து எங்கெங்கே வரும், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. இங்கே பாருங்கள், 1ன்னு போட்டு நடுவில் ராங் போட்டிருக்கேன்னா சொல்லின் முதலில் வரவே வராது. 18 எழுத்துக்களும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதாவது இடையின எழுத்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த சின்ன சின்ன எழுத்துக்களால். நான் உங்களுக்கு தெளிவாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். மெய்யெழுத்து 18 முதலில் வராது, இடையில் மட்டும்தான் வரும். அதுபோல் ஞனன இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னு வராது. ஞனன நமனல ஞா நா மா இந்த 4 எழுத்து மெல்லின எழுத்து. அப்புறம் எரல வழல இதில் வந்து இடையின எழுத்தில் ஒரு 6, மெல்லின எழுத்தில் ஒரு 4. அதுக்கப்புறமா இன்னு ஞனன நமல சாரிங்க மெல்லின எழுத்தில் ஒரு 5, இடையின எழுத்தில் ஒரு 6. இந்த 11 எழுத்துக்களும் இறுதியில் வரும், சொல்லின் இறுதியில் வரும். இடையில் வந்து 18 எழுத்துக்களும் வரும், முதலில் வரவே வராது. கசட தபர வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் கடைசியில் வராது. மெல்லினத்தில் ஒரு 5, அதுக்கப்புறமா இடையினத்தில் ஒரு 6 எழுத்துக்களும் 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து கசட தபர இருக்குது இல்லைங்களா, இதில் வல்லினத்தில் 6 எழுத்துக்களும் ப்ளஸ் மெல்லினத்தில் ngா விட்டுச்சுல்ல அந்த 5 எழுத்து, அங்கே 11 எழுத்து, இங்கே 7 எழுத்து. இது எல்லாமே வந்து சொல்லின் இறுதியில் வரதில்லை. ஓகேங்களா? சொல்லின் இறுதியில் வரதில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த 11 எழுத்து சொல்லின் இறுதியில் வரும், இது வந்து சொல்லின் இறுதியில் வராத எழுத்து. அடுத்து மெய் எழுத்து 18ம் இடையில் வரும். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த ஷார்ட்டாக எழுதியிருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். சொல்லின் முதலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எழுத்துக்களும் வராது, 18 எழுத்தில் எந்த எழுத்தும் வராது. இடையில் வந்து பார்த்திங்கன்னா 18 எழுத்துக்களும் வரும். இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லினத்தில் ஒரு 5 எழுத்தும், இடையினத்தில் ஒரு 6 எழுத்தும் சேர்ந்து 11 எழுத்து இறுதியில் வரும். கசட தபர அந்த 6 எழுத்தும் ஞா அந்த எழுத்து இடையில் கடைசியில் வராது. ஓகேங்களா?
அடுத்து ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும், முதலிலும் கடைசியிலும் வரவே வராது. உயிர் எழுத்து வந்து உயிர் மையா சேர்ந்து மட்டும்தான் என்ன வரும், சென்டரா வரும். மற்றபடி வந்து அளபடையாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. அடுத்து பாருங்க உயிர்மெய் எழுத்து. நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ உயிர்மெய் எழுத்து பார்க்க போகிறோம். உயிர்மெய் எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க, ச, த, ந, ப, ம வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்தும் முதலில் வரும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஙா வரிசையில் சில எழுத்துக்கள், ஞா வரிசையில் ஒரு 4 எழுத்துக்கள், ஞா வரிசையில் ஞா மட்டுமே சொல்லின் முதலில் வரும், ஞா மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் 4 எழுத்து, நம்ம அங்கே சொன்னோம் இல்லைங்களா, ஞா வரிசையில் 4 எழுத்து, யா வரிசையில் 6 எழுத்து, வா வரிசையில் 8 எழுத்து. அந்த எழுத்துக்கெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டா, நா, ரா, லா, ழா, லா, ரா, நா. இந்த உயிர்மெய் எழுத்தில் ஒன்று கூட சொல்லின் முதலில் வராது. இது மொத்தமாக ஒரு 8 இருக்குது. இந்த 8 எழுத்து ஒன்று கூட சொல்லின் முதலில் வராதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஞா, ஞா, யா, வா வரிசையில் குறிப்பிட்டதை தவிர ஏனைய எழுத்துக்கள் மொழி முதலில் வராது. நாங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, ஞால ஒரு எழுத்து, ஞால 4 எழுத்து, யால 6 எழுத்து, வால ஒரு 8 எழுத்து. இதை தவிர வேறு எந்த எழுத்தும் சொல்லின் முதலில் வராதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஞா வரிசை வந்து இறுதியிலும் வராது. அடுத்து கே முதல் நே வரை மொழி இறுதியில் வராது. கே முதல் நே வரை மொழி இறுதியில் வராது, ஏ வரிசையை தவிர்த்து. ஓகார வரிசை நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. ஓகார வரிசை நோ தவிர பிற எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், ஓகேங்களா. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும், ஓகேங்களா. உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாரி இருந்தாலும் இந்த மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் அகைன் நீங்கள் படித்து நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இது தவறு இது சரின்னு மைண்டில் நிற்காது, ஓகேங்களா. எப்போவுமே மைண்டில் மனப்பாடமாக நிற்காது. ஆப்ஷன் பார்க்கும்போது இது சரி இது தவறுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு சொல்லும். அந்த அளவுக்கு நீங்கள் அகைன் ஷார்ட்டாக நீங்கள் எழுதி வச்சு படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த நான் என்ன கொஷின் கேட்டனோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு என்னோடது கொடுத்துட்டேன். அதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இனிமேல் படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸு கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் தான் அடுத்தடுத்து போக போகுது. என்கிட்ட என்னென்ன ஷார்ட் நோட்ஸ் இருக்கோ அந்த டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். கண்டிப்பாக ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டெஸ்ட்டு கிளாஸஸ்லாம் கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த டேட் அண்ட் டைம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.